அட என்னங்க, எப்படி செஞ்சு கொடுத்தாலும் என் பசங்க கீரை சாப்பிடவே மாட்டேன்றாங்க. கீரை, காய்கறி எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க. எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையில் பார்த்தீங்கன்னா பொரியல், கூட்டு, சாம்பார் இது போல் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இது போல் டிஃப்ரெண்ட்டாக தோசை ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க கீரைன்னு தெரியாமல் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சத்துக்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான ரெசிபி. இதில் நான் முருங்கைக்கீரை, கேரட் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். செய்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். குயிக்காக செய்யலாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு டிஃபன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸில் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினா பச்சரிசி எடுக்கிறதா இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசியை ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது இந்த அரிசி ஊறணும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் டைம் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் ஹீட் பண்ணி அதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் வறுத்த வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு தான் சேர்க்கணும். இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு 20லேருந்து 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் எண்ணெய் கூட நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வேர்க்கடலை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க. இப்போது 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60% வரைக்கும் வதங்கினா போதும். ரொம்ப முழுசாக வதங்கணும், மசியணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். புளி சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் மிளகாய் 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதனால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இது போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது போல் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் சட்னியில் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்னி திக்காகவே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வகையான டிஃபனுக்குமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னி ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. நான் எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள். விரலால் வச்சு இப்படி நசுக்குனீங்க அப்படின்னாலே அரிசி நல்லா தூள் தூளாக ஆகும், நல்லா மசிஞ்சு வரும். பச்சரிசி ரொம்ப ஊறுறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ இந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க.
நான் எடுத்திருந்த இந்த 1 கப் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 தோசை எனக்கு கிடைச்சிருந்ததுங்க. குட்டி குட்டியான தோசை 10 தோசை கிடைச்சிருந்தது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் சின்ன சைஸில். இப்போ இதை மசிச்சு விட்டு அப்படியே அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் காட்டுற அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். இப்போ உருளைக்கிழங்க சேர்த்தாச்சு. இதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. கொரப்பாக அரைக்கக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே போல் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசை சரியாக வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு இருந்தால் அதை கலந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாவு ஓரத்தில் இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 கைப்பிடி நிறையா நான் எடுத்துக்கிறேன். இது போல் அரைச்சி மாவில் சேர்த்து தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் கீரை சேர்த்துருக்கீங்கன்றது நீங்கள் சொல்கிற வரைக்குமே பசங்களுக்கு தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வாசனை சுத்தமாக வராது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. வதக்கி அரைக்க வேணாம், பச்சையாகவே அரைச்சிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் மாவு கூட சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உண்மையாலுமே இந்த தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் வந்து கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கிறேன். 1 கப் வந்து நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 இதில் நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து சோம்பு சேர்க்காதீங்க, சீரகம் சேர்த்துக்கங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே போல் தயிர் ரவை எதுவுமே தேவையில்லை. ஒரே 1 கப் பச்சரிசி, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தால் போதும். டேஸ்ட்டாக சூப்பராக இந்த தோசையை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சீரகத்தை நீங்கள் இந்த ஸ்டேஜில் தாளித்து கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த உளுந்தை இப்போ செவக்க நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இந்த தாளிப்பை அப்படியே மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்து செய்யலாம். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இந்த கடுகு உளுத்தம் பருப்பு கூட தேங்காயை லைட்டாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே போல் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் பாலக்கீரை கூட எடுத்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கத்தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா குடமிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுக்கோங்க. பெருசாக திரட்டினாலும் வரும், ஆனால் சின்ன சின்னதாக சுட்டு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுட்டு இது ஒரு மூடி சேர்த்துட்டு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், எண்ணெய் விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் மேலே வந்து லைட்டாக ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு நம்ம குக் பண்ணிக்கலாம்.
இது வந்து முருங்கைக்கீரையெல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. அதே போல் ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு, சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. மூடி சேர்த்து நம்ம குக் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். பச்சை வாசனை எதுவுமே வராது, நல்லா வெந்து வந்திருக்கும். அதனால் தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பன்னீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் இன்னொரு தோசை கூட நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதே போல் நீங்கள் சின்ன ரவுண்டாக மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு திரட்டி விட்டுக்கோங்க. திரட்டி விட்டுட்டு மூடி சேர்த்துக்கோங்க. மூடி சேர்த்துட்டு ஒரு 50லேருந்து 60 செகண்ட், அதாவது 1 நிமிஷத்துக்கு லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 நிமிஷம் ஆகும். அதே போல் நீங்கள் பெரிய தோசையாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அது இந்த சட்னி கூட நீங்கள் பரிமாறுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி கூட வைக்கலாம், கெச்சப்பில் கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறும் தோசையவே சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் வகைகள்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் டெய்லி நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.